ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி 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 நன்றி. நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவு கட்டத்துக்கிட்ட நான் நெருங்கி இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம அப்பா, நம்ம அம்மா. எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம சின்ன வயசில் அவங்க தான் நம்ம சொல்லி கொடுத்து இப்படி பண்ண, இப்படிதான் நல்லது, இது கெட்டது அப்படி சொல்லி கொடுத்து நமக்கு வழி நடத்துகிறவங்க அவங்க தான். இப்போ எனக்கு அப்படி ஒரு சொல்லி கொடுத்து வழி நடத்துறதுக்கு எனக்கு அவங்க ஆள் இல்லை. ஏதோ நான் முன் ஜென்மத்தில் ஏதோ செய்த ஒரு பலனாக எனக்கு இப்போ என்னோட தாய் தகப்பனார் இப்போது எனக்கு இல்லை. அதுக்கு பதிலாகத்தான் இப்படி தான் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை நடத்தி கொடுக்குற ஒரு டெய்லி இரவான அவருடைய வீடியோ பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அவரோட வீடியோ பார்க்காம என்னுடைய இரவு முடியாது. அவர் தான் மிஸ்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம். அவருடைய வழிகாட்டுதலின் பெயரில் தான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எதுக்காகனா நான் சொல்கிறேன், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி கடன் நம்மளுடைய பரத் சீனிவாசன் ஐயா சென்னையில் இருக்கார். அவர் தலைமையில் ஒரே நாளில் 3 கோவில்கள், காலையில் திருநெல்வேலியில் இருக்கிற ரங்கநாதர் கோவில், மதியம் திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில், அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமேஸ்வரில் ஒரு ரங்கநாதர் இருக்கார், அவரை போய் பார்க்கணும். ஒரே நாளில் 3 கோவில். இது எங்கள் ஆண்டல் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் சொன்ன வழிகாட்டுதலின் பேர் நாங்கள் அவருடைய தலைமையில், பரத் சீனிவாசன் ஐயா தலைமையில் தான் போயிட்டு வரணும். அந்த ரங்கநாதன் ஐயா எனக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நிற்க நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் நிற்க நேரம் இல்லை. டைட்டாக ஒர்க் ஷெட்யூல், ஒரு ஷெட்யூல் பண்ணி இப்படி தான் ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு என்னை பக்குவப்படுத்தி நான் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் மாறி இருக்கேன். என்ன பரத் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கேன், வீட்டு மேலே ஒன்று பார்த்துருக்கேன். அந்த இடம் ஒரு விவசாய இடம். அதை ஒருத்தர் வாங்குறாரு. டாக்டர் சக்திவேல் சொல்லிட்டு SSLFோட நிறுவனர் அவர் வாங்குறாரு. அவர் வாங்கி அந்த மனைக்கு DTCP அப்ரூவ்டு வாங்கி ரோடு போட்டு மனையை மணிச்சு ஒரு மனை ஒருத்தர் கைக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது பாருங்கள். ஒருத்தர் வாங்கி அதை ரோடு போடுறாங்க, அதுக்கப்புறம் மனையை கல் போடுறாங்க, மனையை சீர் பண்ணுறாங்க. இவ்வளோ பேரோட உழைப்பு அந்த மனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிப்பட்ட மனை எனக்கு உருவாகி என் கையில் வரத்துக்கு உறுதுணையாக இருந்த அந்த டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. டாக்டர் சக்திவேல் ஐயா மனை போட்டு கொடுத்தாங்க. அப்படி ஒரு மனை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒரு SSLF நிறுவனம்னு ஒன்று இருக்குது. எனக்கு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த கம்பெனியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய ஒர்க்லாம் எப்படி இருக்குது, மனைகள்லாம் எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார், அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் குமரவேல்னு ஒரு நண்பர் இருக்கார், அவர் சொல்லி கொடுத்தாரு. முக்கியமாக சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நிறையா ரியல் எஸ்டேட்னா என்ன, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். மிஸ்டர் சுப்பிரமணிக்கு நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். ஒரு ரியல் எஸ்டேட்னா என்ன, ஒரு மனைகள்லாம் என்ன, இந்த ரேரா அப்ரூவ்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் மனை, இத்தனை சதுரடி, இது இவ்வளோ இவ்வளோ ரேட்டு போகுது, எப்படிலாம் வளர்ச்சி வருது அப்படின்றது நல்லா சூப்பராக தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. மெயினாக ஐயா வாசுதேவன் ஐயா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா காமெடியாக பேசி, சொக்கலிங்க ஐயா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி காமெடியாக பேசுவார். அது நம்ம எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அவர் எதிர உட்காந்தோம்னா சிரிச்சிடுவோம். நம்ம நல்ல மனுஷன். அது ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட ஒரு டீம் மெம்பராக இருந்து நான் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அந்த மனை இவங்களுடைய ஒத்துழைப்போல் தான் எனக்கு அந்த மனை அமைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் இப்போ பாருங்கள், ஒரு மனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். வாஸ்துப்படி ஒரு மனை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டில் வடகிழக்கில் கிணறு வரலாம்,
போர் வரலாம், ஸ்டம்ப்பு வரலாம். இதெல்லாம் ஒரு மனுஷன் தனக்கு தானே, அதாவது பஞ்சபூதங்கள்னு சொல்றக்கூடிய நீர் அப்படின்ற ஒரு பூதத்தை, நீர் என்ற அந்த பஞ்சபூதத்தில் ஒன்று நீர் இல்லையா, அதை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு மனிதன் தானே வாழ்வதற்காக இந்த இது வந்து அமைச்சிக்கிறான். போரு, கிணறு, ஸ்டம்ப்பு வடகிழக்கு மூலையில் அமைச்சிப்பாங்க. அது தானே வாழ்வதற்காக அவன் மட்டும் செய்யல, கூட ஒரு 4 பேர் அந்த அது கிணறுனா கிணறு வந்துருமா, 4 பேர் வேலை செய்வோம். 4 பேரோட உழைப்பு சேர்ந்தது தான் ஒரு கிணறு. போர்னா ஒரு 4-5 பேர் வந்து போர் போடுவாங்க. அந்த போர் வச்சுக்கிற மிஷின் அது எல்லாம் சேர்ந்து உழைச்சி ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. ரைட்டு. அதுவே ஒரு குளம்னு எடுத்துக்கோங்க. ஒரு குளம்னா ஒரு 1000 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஒரு ராஜா வந்து இந்த இடத்துல குளம் வெட்டி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குளம் வெட்டி வைக்க, நம்ம வீட்டு மனைக்கு வெளியில் குளம் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 பேர் நம்ம நல்லா இருக்கணும், அதெல்லாம் பாருங்கள், ஒரு 1000 பேர் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குளம் வெட்டி வைக்கிறாங்க. சரி, 1000 பேரோட சக்தி நமக்கு கிடைக்குது. ஒரு கிழக்குல ஒரு கிழக்கு வடக்கில் ஒரு குளம் இருக்குது, ஏரி இருக்குது, ஒரு குளம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அத்தனை பேரோட மனசு, அத்தனை பேரோட சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சரி, அதுவே ஒரு ஏரி இருக்குது. ஏரின்றது ராஜா வந்து கட்டியிருப்பார். ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா அங்கங்கே மனைகளை மண் தடுத்து ஏரி கரையை உருவாக்கியிருப்பார். அதில் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சுருப்பாங்க ஏரிக்கரை. இப்போ தான் ஜேசிபிலாம் வந்துச்சு, அப்போலாம் ஒன்றும் இல்லை இல்லையா, தான் தலைமையில தான் மண் எடுத்து போய் கொட்டி மண் கரையை உருவாக்கியிருப்பாங்க, ஒரு ஏரியை கட்டியிருப்பாங்க. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு வேலை செஞ்சு ஒரு ஏரியை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து நமக்கு அமையுது. வடக்கிலே கிழக்கில் அமைதுன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம். ஒரு வடகிழக்கில் நீ போரு ஸ்டம்ப்பு போட்டாலே நீ நல்லா இருப்ப அப்படின்னா, ஒரு குளம் இருந்தால் எவ்வளோ பெரிய புண்ணியம். ஒரு ஏரி இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய சக்தி. எத்தனை பேரோட இத்தனை மக்கள் நல்லா தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அந்த ஏரி உருவாக்குறதுக்கு. எத்தனை பறவைகள், குருவிகள், விலங்குகளால் தண்ணி குடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு இடம் வடகிழக்கில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தென்மேற்கில் உயரமாக நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு மேலே தண்ணீர் டேங்க்கு வைப்போம். வீடு வந்து அந்த இடத்துல ஹைட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு தண்ணீர் டேங்க் வைப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மரம் வைப்போம். மரம் ஹைட்டாக வைக்கலாம் சொல்லிட்டு மரம் வைப்போம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சிலர் இந்த செல்ஃபோன் டவர் யாராவது கம்பெனிக்கார வந்து வச்சாங்கன்னா அது வந்து செல்ஃபோன் டவர் வைக்கணும். அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு உயரமான விஷயம் வருது அப்படின்னா நமக்கு நாமே செஞ்சுக்கிறது தண்ணீர் டேங்க்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் வீட்டில். 4-5 பேர், நம்ம 10 பேர் சேர்ந்து செய்கிறது ஒரு செல்ஃபோன் டவர், ஒரு மரம் வைக்கலாம். இதெல்லாம் 4 பேர் சேர்ந்து நமக்காக நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரி, இதுவே ஒரு மலை யோசிச்சு பாருங்க. இயற்கையாக உருவான மலை, கடவுள் படைத்தது மலை. ஒரு மலையே நமக்கு இருக்கு. மேற்கிலேயோ இல்லை வடக்கிலேயோ ஒரு மலை இருக்கு, நமக்காக கடவுள் படைத்து வச்சிருக்காரு. கிழக்கில் ஏரி இருக்கு. இதை விட ஒரு அற்புதமான ஒரு மெனை நமக்கு எங்கே கிடைக்கும்? ஒன்று மலை இருக்கும், இல்லைன்னா குளம் இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்து, அது நிறைய பேருக்கு என் கையால் அதை வாங்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய சகோதரர் ஒருத்தர், அவர் இப்போதைக்கு பேர் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக ஒன்று, என்னோட நண்பர் பிரபாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ரிலேட்டிவ் ஒருத்தர், இப்படி இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் என் கூட இன்றைக்கி வந்திருந்தாங்க நிறைய பேர். இன்றைக்கி ஒரு 100 மணிக்கிட்ட புக் ஆச்சு. என் கூட வந்து அந்த இடத்துல வாங்கிறதுக்கு என்னுடைய முன்னோர்கள் வந்து செய்த பலன் எனக்கு இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மனை அமைத்து நான் 2 வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு மேற்கு வந்து மலை இருக்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டுமே எனக்கு அமைஞ்சிருக்கு. கிழக்கில் ஒரு ஏரி, மேற்கில் மலை. இப்படிப்பட்ட ஒரு மனை அமையத்துக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக நிறைவாக வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மனை இருக்குது. வாங்கி நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அப்படி ஒரு மனை எங்கேயாவது உங்களுக்கு அமைஞ்சதுன்னா வாங்கி வீடு கட்டிக்கோங்க.
சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோடு இருக்குது. 24/7 போக்குவரத்து வசதி உள்ள ஜிஎஸ்டி ரோடு இருக்குது. 24/7 நம்ம சவுத்து தமிழ்நாடு போகக்கூடிய ரயில் போகுது. பக்கத்தில் அச்சராப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனு. அது கொஞ்சம் 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனோம்னா மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆதிபராசக்தி அம்மன் இருக்காங்க. மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ரயிலும் அங்கே நின்று தான் போகும். அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி 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 நன்றி. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க, என்னுடைய கையால் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நாம் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் ஐயா சொக்கலிங்க ஐயா அவரிடம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை அமைச்சு கொடுத்தவர். ரொம்ப நன்றி நன்றி. எப்படி சந்தோஷத்தை சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மன நிறைவாக இருக்குது. இன்னும் அந்த இடத்துல வீடு கட்டிட்டு போயிட்டேன்னா நிச்சயமாக நல்லா இருப்பேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில். தேங்க்யூ. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு குடும்பக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அந்த நன்றி.